மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான ரமலான் மாதத்தினுடைய 4வது நாள் தராவியினுடைய பயானிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று 5 ஜுசுக்கள் நிறைவடைந்திருக்கின்றன. சூரத்துன் நிசா என்ற அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டு அது முடிவதற்கு இன்னும் 4 ஜுசு இருக்கின்றன. இன்று ஓதப்பட்ட சூரத்துன் நிசா குர்ஆனிலே முக்கியமான ஒரு சூரா. பலவிதமான பெண்கள் சம்பந்தப்பட்ட சட்டதிட்டங்களை, உரிமைகளை அல்லாஹ் அற்புதமாக கூறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சூரா சூரத்துன் நிசா. இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது எதிரிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளில் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு, பெண்களை இந்த இஸ்லாம் அடக்கி வைக்கிறது, ஆண் ஆதிக்கம் என்பது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அதிகமாக இருக்கிறது என்றெல்லாம் தவறான கண்ணோட்டத்தின் அடிப்படையில தூங்குவதை போன்று நடிப்பவர்களை எழுப்ப முடியாது என்று சொல்வார்கள் இல்லையா? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய உயர்ந்த தன்மைகளை தெரிந்தும் தெரியாததை போல இஸ்லாத்தின் மீது இல்லாத குற்றச்சாட்டுகளை அள்ளி இறைக்கக்கூடிய மோசமான இறைவனுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில சூரத்துன் நிசா என்ற அத்தியாயம் நமக்கு சிறப்பான முறையிலே அமைந்திருக்கிறது. இந்த சூரத்துன் நிசா என்ற அத்தியாயத்திற்கு சூரத்துன் நிசாவுல் குப்ரா என்று ஒரு பேர் இருக்கிறது. சூரத்துல் தலாக் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. 28வது ஜுசுவிலே 65வது அத்தியாயம் சூரத்துல் தலாக். அதற்கு சூரத்துன் நிசாவுல் சுக்ரா என்ற ஒரு பெயர் இருக்கிறது. சின்ன சூரத்துன் நிசா என்று சொல்லப்படுகிறது. இந்த 2 சூறாக்களிலுமே பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. இந்த சூறாவினுடைய துவக்கமே நம் அனைவருக்கும் அறிமுகமான ஒரு ஆயத்தாகும். திருமணத்திற்கு செல்லக்கூடிய நேரமெல்லாம் திருமண சபைகளிலே ஓதப்படக்கூடிய யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்கும் அல்லதீ கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா என்ற திருவசனத்தை கொண்டுதான் அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். மனித வர்க்கத்தினுடைய விருத்தி என்பது ஆண் பெண் இருவரின் இணக்கத்தில் உருவாகிறது என்ற அற்புதமான செய்தியை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய அல்லாஹ் பலதார திருமணங்கள், பெண்களுக்கு மகர் தொகையை வழங்குவது பற்றி, இன்னும் அனாதைகளுடைய சொத்துக்களின் பாதுகாப்பு பற்றி, அனாதைகளுடைய சொத்துக்களை உண்ணக்கூடாது என்ற விஷயங்களை கண்டிக்கின்ற வகையிலே பாகப்பிரிவினை சட்டங்களை பற்றி, ஒரு ஆண் பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டால் அதற்கு கொண்டு வர வேண்டிய சாட்சிகளை பற்றி, யார் யாரை திருமணம் செய்யலாம் என்ற அழகான முறைகளை பற்றி, அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறவு முறைகளை பற்றி, அதே போல தயம்முனுடைய சட்டங்களை பற்றி, அமானிதங்களை பேணுவது பற்றி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுவதை போல யார் தலைமைத்துவத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வழிபட வேண்டும் என்ற விஷயங்களை பற்றி, அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு நடக்கக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே நபிமார்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு இருப்பார்கள் என்பது பற்றி, இரும்பு கோட்டைக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும் என்ற விஷயத்தை பற்றி, நல்ல விஷயத்துக்கு நீங்கள் பரிந்துரையாளர்களாக இருந்தால் அந்த நல்ல விஷயத்தின் பங்கு உங்களுக்கும் கிடைக்கும், தீய விஷயத்துக்கு பரிந்துரையாளர்களாக நீங்கள் இருந்தால் அந்த தீய விஷயத்தின் பங்கு உங்களுக்கும் கிடைக்கும் என்ற விஷயத்தை பற்றி, சலாம் சொல்லுகின்ற முறையை பற்றி, ஒரு முஃமினான மனிதனை கொலை செய்து விட்டால் குஃபுருக்கு நிகரானது என்ற விஷயத்தை பற்றி, கலிமா சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அவன் காஃபிர் என்ற சந்தேகத்திற்கு இடமானாக இருந்தாலும் அவனையும் கொல்லக்கூடாது என்பதை பற்றி, அதே போல பிரயாணத்திலே தொழக்கூடிய முறைகளை பற்றி, போர்க்களங்களிலே தொழக்கூடிய முறைகளை பற்றி, அது மட்டுமல்லாமல் யாராவது அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒருபோதும் நீங்கள் துணையாகி விடாதீர்கள் என்பதை பற்றி, அது மட்டுமல்லாமல் ரகசியம் என்பது 3 விஷயங்களில் மட்டும்தான் கூடும். ஒன்று சதக்காவை ஏவுவது, 2வது நன்மையை ஏவுவது, 3வது 2 மனிதர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பது. இந்த 3 விஷயங்களில் மட்டும்தான்
ரகசியம் என்பது ஹைராகும் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் இதிலே சொல்லப்படுகிறது. கணவன் மனைவி இருவரும் சண்டைக்கு மத்தியிலே இருந்தால் அவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பதுதான் மிகச் சிறந்தது என்ற விஷயத்தை பற்றி இது மாதிரியான பல செய்திகளை இன்றைக்கு நமக்கு சொல்லித் தரப்பட்டன. சுப்ஹானல்லாஹ், குர்ஆனுடைய இந்த சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தில் மட்டும் எவ்வளவு அற்புதமான விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் என்ற விஷயங்களை குர்ஆனை எடுத்து நாம் அர்த்தம் தெரிந்து படிக்கும் போது அதற்குரிய விவரங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வருகின்றன. இந்த புனிதமான சபை இரவு தொழுகையை தொழுதுவிட்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் எத்தனையோ நபர்கள் எழுந்து போய்விடுகிறார்கள். ஆனால் இதுல எத்தனை விஷயங்கள் சொல்லப்படுகிறது என்றால் உட்கார்ந்து படிக்க முடியுமா? உட்கார்ந்து நம்ம கேட்கறதுனால பல விஷயங்கள் நமக்கு காண கிடைக்கின்றன. இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு உரிய திருவசனம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் திருக்குர்ஆனிலே இந்த ஓதப்பட்ட சூரத்து நிசாவிலே 7வது வசனத்திலே அந்த காலத்திலே பெண்களுக்கு பாகப்பிரிவினை சொத்து பாகத்தின் உரிமை இருக்கிறது என்று சொல்ல முடியாத கட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத்தை இறக்கி வச்சு பெண்களுக்கும் உரிமை கொடுக்க வேண்டும், பாகப்பிரிவினையில் பங்கு கொடுக்க வேண்டும், சொத்துக்களில் பங்கு கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை ஆணித்தனமாக சொன்னது மட்டுமல்ல, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கட்டாய கட்டளையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறப்பித்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரத்து நிசா என்ற அத்தியாயத்திலே 7வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன், பெற்றோரும் சொந்தங்களும் விட்டு சென்ற சொத்துக்களில் ஆண்களுக்கும் பங்கு உண்டு. வலின் நிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸூர், குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் பெற்றோரும் உறவினரும் விட்டு சென்ற சொத்துக்களில் பெண்களுக்கும் பங்கு உண்டு. அது கம்மியா இருந்தால் கொடுத்துதான் ஆகணும், கூடுதலா இருந்தால் கொடுத்துதான் ஆகணும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமான ஒரு சட்டத்தை அறியாமை காலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலத்தில், இன்னும் சொல்ல போனால் பெண்களை ஒரு மனித பிறவியாகவே கருதாத ஒரு காலம். பெண் குழந்தை பிறந்து விட்டால் குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் பெண்களும் உங்கள் குடும்பத்தில் ஒரு பங்காளி, அவர்களுக்கும் சொத்துக்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன இஸ்லாம் எவ்வளவு புரட்சிகரமான காரியத்தை செய்திருக்கிறது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த காலத்துல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரியார் வந்தார், கலைஞர் வந்தார் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் எல்லாம் பெண்ணுக்கு உரிமை வாங்கி கொடுத்தார்கள் என்றெல்லாம் பேசுவார்கள். இதெல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த விஷயம். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதற்கு குரல் கொடுத்தது இந்த இஸ்லாமிய மார்க்கம். இதை யாராவது நினைத்து பார்க்கிறோமா? இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது நடுநிலை சிந்தனையோடு சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு பெண்ணுரிமையை பேசக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் ஒன்று மட்டும்தான் என்பதை நன்றாக விளக்க முடியும். அருமையான பெருமக்களே, ஒவ்வொரு ஆயத்தும் இறக்கப்பட்டதற்கு சில காரணங்கள் உண்டு. இந்த ஆயத்து இறக்கப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவுஸ் இப்னு சாபித் அல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள் அதாவது ஒரு நேரத்துல மௌத் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு 3 பொம்பளை பிள்ளை, மனைவி இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த காலத்துல மனைவியா இருந்தாலும் மகள்களாக இருந்தாலும் பெண்களுக்கு பாகப்பிரிவினை சட்டமே கிடையாது. இந்த காலத்து அரபுகளுடைய காலத்துல ஒரு ஆண் இறந்து போய்விட்டால் உடனே அந்த பங்கை என்ன செய்வாங்க? ஆம்பளை பிள்ளை இருந்தா கொடுப்பாங்க, இல்லைன்னு சொன்னா அண்ணன் தம்பி பிரிச்சு எடுத்துக்கிட்டுருவாங்க. அண்ணன் தம்பி பிரிச்சுக்கிடுவாங்க. அம்மாக்கு கூட பங்கு கொடுக்க மாட்டாங்க, மனைவிக்கு கூட பங்கு கொடுக்க மாட்டாங்க, மகள்களுக்கு கூட பங்கு கொடுக்க மாட்டாங்க. யாரும் நான் பெற்ற பிள்ளைப்பா பங்கு கிடையாது. அவங்க என்ன போருக்கா போறாங்க. இந்த மாதிரி மௌத்தா போன பிறகு அவுஸ் இப்னு சாபித் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானதுக்கு பின்னால உடனே அந்த மனைவிட்டு கேட்கல, மகள்கள்கிட்ட கேட்கல, அந்த சொத்தை அப்படியே என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த அன்சாரி சஹாபியினுடைய 2 சகோதரர்கள் சுவைப் அர்பஜா என்று சொல்லப்படக்கூடிய 2 சகோதரர்களும் அப்படியே அதை என்ன செஞ்சிருக்காங்க? எடுத்து பங்கு வச்சுக்கிறாங்க. கொடுக்கவே இல்லை, பிள்ளைங்களுக்கு கொடுக்கவே. இன்னைக்கு நம்ம கொடுக்கலன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கு, நம்ம அப்படி பழகிட்டோம். ஆனா
உடனே அவங்க மனைவி என்ன செஞ்சிட்டாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. யார சொல்லலாம், எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, இவர் மூத்தா போயிட்டாரு, தந்தை இறந்து போய்விட்டார் என்பதே பெரிய பாதிப்பு, பெரிய இழப்பு. இப்ப 3 பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னா நான் எதை வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது? அவர் விட்டுட்டு போன சொத்தை எல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டாங்க, அண்ணன் தம்பி எடுத்துக்கிட்டாங்க, எனக்கு கூட ஒரு 5000 பைசா தரது, இதற்கு என்ன சட்டம் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 பேரையும் கூப்பிடுறாங்க. யாப்பா இப்படி பண்ணீங்க கேட்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, பெண்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அவங்க என்ன போருக்கு போறாங்களா? போருக்கான வாகனத்தை வாங்குறாங்களா? குடும்பத்தை கட்டி காக்குறாங்களா? எல்லா செலவுகளையும் ஆம்பளைகள் பாக்குறாங்க. போருக்கு போறதுக்கு உள்ள தளவாடங்களை வாங்குறது ஆண்கள், வாகனங்களை வாங்குறது ஆண்கள், குடும்பத்தை கட்டி ஆளுறது ஆண்கள், இவங்களுக்கு ஏன் பங்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த நேரத்துலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வச்சார். லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலின்னிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன மிம்மா கல்ல மின் வஅகஸு நஸீபம் மஃப்ரூதா. அல்லாஹ் சொல்லி காட்டினா, பெற்றோரும் உறவினரும் விட்டு சென்ற சொத்துக்களில் ஆண்களுக்கும் பங்கு உண்டு, பெற்றோரும் உறவினரும் விட்டு சென்ற சொத்துக்களில் பெண்களுக்கும் உரிமை உண்டு, அது குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் சரி. நஸீபம் மஃப்ரூதா, இது கொடுத்தா கொடுங்க அப்படிங்கிறதுல இல்ல, அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட பங்கு இது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதற்கு அடுத்து இன்னொரு வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதாவது இதே சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தினுடைய 11, 12 ஆகிய வசனங்களில் ஒரு நீண்ட வசனம், யாராருக்கு பெரும்பாலும் யாராருக்கு என்னென்ன உரிமைகளை கொடுக்கணும், பங்கு கொடுக்கணுங்கிற விஷயத்தை வரிசையா அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு நேரம் இருந்தா எடுத்து பாருங்க. அந்த நம்ம வசனத்தினுடைய அந்த எண்களை நம்ம சொல்றதுக்கு காரணமே நம்ம போய் எடுத்து பார்க்கறதுக்காக வேண்டியதான். 11, 12 ஆகிய வசனங்கள்ல யூசிகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்கிறான் அப்படிதான் ஆரம்பிக்கிறான். யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிzzக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைன், 2 பெண்களுக்கு உள்ள ஒரு பங்கை ஆண் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும். அப்படின்னா ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் ஆரம்பிச்சு யாராருக்கு என்ன பங்கு கொடுக்கணுங்கிற விஷயத்த இந்த 2 வசனங்களின் மூலமா அல்லாஹ் சொல்லி காட்டும். இந்த வசனங்கள் அருளப்பட்டதற்கு காரணம் தெரியுமா? சஅத் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய அவர்கள் என்ன செஞ்சாங்க, உலக போர்க்களத்துல ஷஹீதாயிட்டாங்க. உலக போர்க்களத்துல ஷஹீதானதுக்கு பின்னால அவர்களுக்கு 2 மகள்கள் இருந்தாங்க. 2 மகள்களுக்கு என்ன செய்யல, அவங்க அவங்க அண்ணன் தம்பி பங்கு கொடுக்கல. அவங்க அண்ணங்காரர் என்ன செஞ்சிட்டாரு, எல்லா சொத்துக்களையும் எடுத்துக்கிட்டாரு. இந்த 2 மகளை வச்சிருந்த அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போறாங்க. போய், எனக்கு 2 மகள் இருக்காங்க, என்னுடைய கணவர் உலக போர்க்களத்துல உங்களோட சேர்ந்துதான் போராடினார், ஷஹீத் ஆயிட்டார், அவருக்கு உள்ள சொத்துக்களை இவங்க எடுத்துட்டாங்க, இதை கேட்டுட்டாங்க யார சொல்லலாம் அப்படின்னு கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தீர்ப்பை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா இந்த 2 ஆயத்தை இறக்கிட்டான். அல்லாஹ் 2 ஆயத்தை இறக்கிட்டான். இறக்கின உடனே கூப்பிட்டு அந்த மனிதர்கள்ட்ட சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு வழங்குறாங்க. இது முஸ்லிம், அதாவது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய விஷயம் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த 2 ஆயத்தை ஓதி காட்டி அவர்கள் பெற்றெடுத்த மகள்களுக்கு 3இல் 2 பகுதியை கொடுத்துரும். 3இல் 2 பகுதியை கொடுத்துரும். இந்த மனைவி இருக்கிறாங்க பாருங்க, அவர்களுக்கு 8இல் 1 பங்கு கொடுக்கணும். மீதம் என்ன வருதோ அதை வேணா நீங்க எடுத்துக்கிறது. அது அல்லாம இந்த பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்காம இருக்கிறது, மனைவிக்கு கொடுக்காம இருக்கிறது, இந்த வேலையை வச்சுக்கிறாங்க. என்ன செய்யணும், 3ல 1 பகுதியை பிரிச்சு அப்படியே கொடுத்துரும். கொடுத்து 2 பிள்ளைங்களுக்கு கொடுத்துரும். 3ல 2 பகுதி, அதுல 1 பகுதி இருக்குல்ல, அதுல 8ல 1 பகுதியை மட்டும் மனைவிக்கு கொடுத்துரும். மனைவி கொடுத்துட்டு மீதம் உண்டான 7 பகுதி இருக்கு பாருங்க, அதை வேற யாரும் உரிமை கொண்டாடுறதுக்கு இல்லாதனால, தாயோ தந்தையோ இல்லாதனால நீங்க வேணா எடுத்துங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ஒரு, அதாவது ஃபராயில் என்று சொல்லப்படக்கூடிய பராசத் சட்டம் இருக்கு பத்தியா, இது ரொம்ப ரொம்ப மார்க்கத்துல முக்கியமானது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இதை முக்கியப்படுத்தி சொல்றாங்கன்னா, கியாமத் நாளின் அடையாளங்களில் ஒரு முக்கியமான அடையாளம் என்னவென்று சொன்னால், இல்மு உயர்த்தப்படும். உயர்த்தப்படக்கூடிய இல்மிலேயே முதன்மையாக உயர்த்தப்படக்கூடியது இல்முல் ஃபராயித், வாரிசுரிமை சட்டத்தினுடைய கல்விதான் உயர்த்தப்படும். அதை பத்தி யாருமே கவனத்துல வைக்க மாட்டாங்க, அதை யாருமே கவனிக்க மாட்டாங்க, அதை சட்டம் சொல்றதுக்கு கூட நிறைய பேர் இருக்க மாட்டாங்க என்கின்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த காலத்தை நினைச்சு பார்க்க முடியுதா இல்லையா? யாருக்காவது வாரிசுரிமை சட்டம் தெரியுதா? பொதுவா உலமாக்கள், என்னையும் சேர்த்தா நான் சொல்றேன், நம்மள்கிட்ட வந்து கேட்டா கூட என்ன செய்வோம், எனக்கு அவ்வளவு சரியா தெரியல, அது சில முஃப்திகள்கிட்ட போய் கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்புறதுக்கு காரணம் என்னன்னு சொன்ன அப்படின்னு சொன்னா, அதுக்கு அதிகப்படியான புழக்கங்கள் அது இல்லாததின் காரணத்தினால் அதிகமான கவனங்கள் அதுல செலுத்தப்படுவதில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய பாக பிரிவினை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? ஒரு பெரிய சண்டைய உவமைப்படுத்தி உதாரணப்படுத்தி சொல்லணும்னு சொன்னா, என்னப்ப பங்காளி மாதிரி சண்டை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. பங்காளி சண்டைங்கிறது தான் உதாரணமா காட்டப்படுது. ரெண்டு பேரும் பரம விரோதியா இருக்கிறான்னு சொன்னா, பங்காளி சண்டைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அண்ணன் தம்பி எவ்வளவு அந்நியோன்யமா இருந்தாலும் சொத்து பிரிவு அப்படின்னு வரும்போது சண்டையா போயிடும். பாப்பா மாதிரி அந்த நல்ல உயிர் ஹயாத்தா இருக்கும் போதே அவங்களுக்கு அழகா கூப்பிட்டு, உனக்கு இந்த சட்டை எடுத்துக்கப்பா அப்படின்னு அநியாயம் இல்லாம அழகா பங்கு வச்சு கொடுத்துட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன், இந்த அண்ணன் தம்பி என்ன செய்ய மாட்டாங்க, அவ்வளவு சண்டை கொடுக்க மாட்டாங்க. நம்ம மூத்தா போகும்போது பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. ஒருத்தருக்கு முன்னால வேணும் பாரு, பின்னால வேணும் பாரு, அவருடைய கடை தான் எனக்கு வேணும் பாரு, இல்ல அந்த மெயின் சிட்டியில இருக்கக்கூடிய அந்த பங்களா தான் எனக்கு வேணும் பாரு, என்னுடைய கீழ்த்தளம் தான் எனக்கு வேணும் பாரு, மேல்தளம் எனக்கு வேணாம் பாரு, இப்படி பலவிதமான பிரச்சனையில அண்ணன் தம்பி சண்டை வரும். இதுல பெரிய மோசடி தெரியுமா? அக்கா தங்கச்சியும் பங்கு கொடுக்கிறது, அம்மாவுக்கு பங்கு கொடுக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாய்க்கும் தந்தைக்கும் பங்கு இருக்குன்னு சொல்றான். வலக்கும் நிஸ்ஃபு மா தரக அஸ்வாஜுக்கும் இல்லம் யகுல் லஹுன்ன வலத் ஃபைன் கான லஹுன்ன வலதுன் ஃபலக்கும் ருபு மிம்மா தரக மின் பாதி வஸியத்தின் யூஸீன பிஹா அவுதை வலஹுன்ன ருபு மிம்மா தரக்தும் இல்லம் யகுல் லக்கும் வலத் ஃபைன் கான லக்கும் வலத். அல்லாஹ் தஆலா யாருக்கு என்ன பங்குங்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். தாய்க்கும் தந்தைக்கும் பங்கு கொடுக்கணும். கணவன் இறந்து போய்விட்டால் மனைவிக்கு பங்கு உண்டு, மனைவி இறந்து போய்விட்டால் மனைவியினுடைய சொத்துக்கள்ல கணவனுக்கு பங்கு உண்டு. அம்மா, நம்மள்ட்ட யாரையாவது நீ இருக்க போற, உனக்கு எதுக்கு சொத்து, அதை வச்சு நீ என்ன பண்ண போற இப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை படுத்துற பாடு இருக்குது. நீ ஒரு மாசம் அங்க போயிரு, நாம ஒரு மாசம் பாத்துக்கிறேன், கூடுதலா ஒரு 2 மாசம் இருந்துட்டா போதும், நான் மட்டும்தான் அவங்க அம்மாவுக்கு பிறந்தவங்களா, நீங்கெல்லாம் பார்க்கறது கடமை, நியாயம் தானே? அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் அக்காவா இருந்தாலும் தங்கையா இருந்தாலும் நிச்சயமா அவங்க பார்க்கறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஒருத்தர் தலையில மட்டும் வெட்டிடு, இது அநியாயம் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல் வரும்போது என்ன செஞ்சாங்க தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கத்திற்கென்று ஒரு கெத்து இருக்கு, ஒரு பெருமை இருக்கு, ஒரு கண்ணியம் இருக்கு. அந்த கண்ணியத்துல ஒரு கண்ணியம் என்னன்னு சொன்னா, எல்லா இனத்து மக்களுக்கும் முதியோர்கள் உண்டு, இஸ்லாமிய மக்கள்ல மட்டும் முதியோர்கள் இல்லை அப்படின்னு கொஞ்ச நாளா சொல்லிக்கிட்டு. இப்போ அந்த முசீபத்து இங்க வந்துருச்சு. நம்ம பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர்கள் சேர்க்க வேண்டிய ஒரு அவல நிலைகள் நமக்கு மத்திய வந்தது காரணம் தெரியுமா? நம்ம அம்மா பாப்பாவை கவனிக்கிறது யாருங்கிற போட்டா போட்டு சண்டை சச்சரவு. சமீபத்தில் அரபு நாட்டில் வந்த ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு வழக்கு என்ன தெரியுமா? அண்ணங்கார சொல்றாரு எங்க அம்மாவை நானா பார்ப்பேன், தம்பிக்கார சொல்றாரு இல்ல எங்க அம்மாவை நானா பார்ப்பேன். இந்த மாதிரி வழக்கு, நான் தான் என்னுடைய அம்மாவை வச்சிருப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள வழக்கு. எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க? என்னுடைய அம்மாவுக்கு நல்லதோ கெட்டதோ நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு போட்டி போட்டுக் கொண்டு அந்த உரிமை கோரலை சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நினைச்சு பாருங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நம்ம பயந்துக்கிறோம், அல்லாஹ் இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப பயந்துக்கிறோம். பாக பிரிவினையினுடைய விஷயத்தில் ஒரு பங்காளிக்கு செய்யக்கூடிய துரோகம் சாதாரண துரோகம் அல்ல, அது மிகப்பெரிய பாவத்திற்குரியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10வது வசனத்துல, சூரத்து நிசாவினுடைய 10வது வசனத்துல, அந்த காலத்துல
பங்கு கொடுக்கிற விஷயத்துல அனாதைகள் அவருடைய சொத்துக்களை பராமரிக்கிற ஒரு தன்மை இருந்துச்சு. இன்னைக்கு இருக்குது. நம்ம குடும்பத்துல அண்ணங்காரன் மூத்தா போயிட்டாரு, பிள்ளைங்க நம்ம கஸ்டடியில வந்துருவாங்க, நம்ம பொறுப்புல வந்துருவாங்க. இவர் கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி சுரண்டி சாப்பிட்டு நடக்குதா இல்லையா? தம்பிக்காரு கஷ்டப்பட்டு என்ன செஞ்சிருவாரு, வெளிநாட்டுக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி பண்ணி அனுப்புவாரு. இவர் என்ன செஞ்சிருவாரு, எல்லாத்தையும் ஏதாவது சொத்து வாங்கி வாங்கி கடனாளி ஆகி கடைசி தம்பிக்காரு என்ன அண்ணன் நான் காசெல்லாம் அனுப்புனே, கூட்டு குடும்பமா இருப்பாங்க, ஜாயிண்ட் ஃபேமிலியா இருப்பாங்க. காசு நீ அனுப்புனது அப்பப்போ அந்த காரியத்துக்கு முடிஞ்சு போச்சுப்பா, நான் இப்ப கடனாளியா இருக்கிறேன் அப்படின்ட்டு. அவன் 15 வருஷமா குடும்பத்துல அந்த குடும்பத்தை விட்டுட்டு போய் வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்பட்டது எல்லாம் வீணா போயிடும். எப்படி இருக்கும்? பங்காளி துரோகம் சாதாரணமானது அல்ல. அருமையான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, அநியாயம் என்பது நாளை மறுமையில் பலவிதமான இருள்களாக வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். மஹ்ஷர் வெளியில நடக்க முடியாது, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்க முடியாது. சொர்க்கத்தை அடையக்கூடிய பாதை தெரியாதவருக்கு இருள் மறைச்சுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டார், நல்லடியார்கள் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கும் போது ஓதக்கூடிய துஆ தான் நம்ம தொழுகைக்கு பின்னால் வரும். ரப்பனா அத்மிம் லனா நூரனா வக்ஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். எதுக்காக ஓதப்படுது தெரியுமா? நாளை மஹ்ஷர் வெளியிலே சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்தானா சொர்க்கம் கிடைக்கும், கடக்காம கீழே விழுந்தா நரகம் தான். அப்படிப்பட்டவர்கள் சில பேர் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தினுடைய நடு பகுதிக்கு போவாங்க, இருட்ட போயிடும், தடுமாறி கீழே விழுவாங்க, நரகத்துக்கு போய் விழுவாங்க. இந்த வெளியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்லடியார்கள் அல்லாஹ்ட்ட துஆ கேட்பாங்களாம், ரப்பனா அத்மிம் லனா நூரனா வக்ஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். இறைவா, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கும்போது இடையிலேயே எனக்கு இருட்டை உண்டாக்கி இந்த அந்த நூறு என்ற பிரகாசத்தை பறிச்சு என்னை நரகவாதி ஆக்கிறாத, எனக்கு நூறை பரிபூர்ணமாக்கு அப்படின்னு துஆ செய்வாங்க. அந்த காலத்திலே நாம் செய்யக்கூடிய இப்படிப்பட்ட அநியாயங்கள் இருளாக நம்முடைய கண்ணை மறைத்து விட்டால் நரகத்தில் நிச்சயம். நம்ம நினைக்கிறோம் பாகப்பிரிவினை விஷயத்துல அண்ணனை ஏமாத்திட்டோம், தம்பியை ஏமாத்திட்டோம், அக்காவை ஏமாத்திட்டோம், தங்கச்சியை ஏமாத்திட்டோம், அண்ணனுடைய பிள்ளைகளை ஏமாத்திட்டோம், அம்மாவை ஏமாத்திட்டோம், பாப்பாவை ஏமாத்திட்டோம். அம்மாவுடைய நகை எங்க இருக்குன்னு நைசா தெரிஞ்சு வச்சுக்கிறது. அவ ரொம்ப முடியாம இருக்கும்போது விழுந்து விழுந்து கவனிக்கிறது, விழுந்து விழுந்து கவனிக்கிறது. எதுக்குன்னு பார்த்தா அம்மாவுடைய நகை எங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு அம்மா மௌத்தா போயிட்டாங்க, அண்ணங்காரு ரொம்ப நாளா என்ன செஞ்சாரா, குடும்பத்தை விட்டா என்னது அப்படி இருந்தா, வெளியிலே இருந்தா. அம்மா முடியாம இருந்து மௌத்தா போயிட்டாங்க தெரிஞ்ச உடனே வந்தாராம், விழுந்து விழுந்து அழுதாரா. வெளியில வந்தவனே நண்பன் கேட்டானா, அம்மா மேல இவ்வளவு பாசமாப்பா, இவ்வளவு நாள் அம்மாவை பார்க்காம இருந்துட்ட, போய் விழுந்து விழுந்து அழுதிய அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னானா, அம்மா மேல பாசமாவது மண்ணாடியாரு, அம்மாவுடைய அந்த இடுப்புலதான் அந்த சாவியை என்ன செஞ்சிருப்பாங்க, சொருகி வச்சிருப்பாங்க. விழுந்து விழுந்து அழுகுற மாதிரி அந்த சாவியை அபியூஸ் பண்ணிட்டு வந்து. இப்படித்தான் இருக்கு இந்த உலகம். இன்னைக்கு அம்மாவா இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும், பாப்பாவா இருந்தாலும், மகனா இருந்தாலும், யாராக இருந்தாலும் பணம் பணம் பணம். பணத்துக்கு அப்பா தான் உரிமை, உணர்வுகள் அனைத்தும். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் அப்படி சொல்லல. தீன்தாரிகளான குடும்பம் இருக்குது, இந்த பணத்தை தாண்டிய பாசம் இருக்கணும், அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய பாசம் இருக்கணும். இதுதான் நம்முடைய இணக்கமான நாளை மறுமையினுடைய வெற்றிக்கு காரணமாக அமையும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதாவது பனு ஷஹர் கிளையான், இந்த துபாவாசிகள் வாழ்றாங்க பத்தியா, துபா மஸ்ஜித் இருக்கு பத்தியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ர் தொழுதுட்டு நடந்தே போவாங்களாம். வாக்கிங் போறதுக்கு ஆதாரம் கேட்கிற பத்தியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாயந்தர நேரத்தில் நடப்பாங்க. எப்படி நடப்பாங்கன்னு வாகனத்திலாம் போக மாட்டாங்க. பனு ஷஹல் கிளையார்கள் வசிக்கக்கூடிய இந்த குபா, அது ஏறக்குறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய டைம் பார்த்தா நம்ம அந்த பிரயாணம் போறதை பார்த்தா 5-6 கிலோமீட்டர் தூரம் நேரம் நடப்பாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குபாவாசிகள் வாழக்கூடிய அந்த பகுதிக்கு போய் அங்க என்னென்ன பிரச்சனைங்கிறத கேட்டு அந்த மக்களுக்கு தீர்த்து வச்சுட்டு திருப்பி மகரிபுக்கு வந்துருவாங்க. தன்னுடைய மைத்துனர் இப்னு உமரை கூட்டிட்டு ஒரு நாள் போறாங்க. போயிட்டு வரும்போது ஜன்னத்துல் பக்கீனுடைய ஓரத்துல வர்றாங்க.
அப்படி ஓரத்துல வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பக்கத்துல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்துட்டு இருக்காங்க. நடந்துட்டு இருக்கும்போது நபி அவர்கள் திடீரென்று சொன்னாங்க, அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்றாங்க. இப்னு உமருக்கு பயம் வந்துருச்சு. நபி அவர்கள் நம்மளை வெறுத்துதான் ஏதோ பேசுறாங்க, நம்மளை ஒதுக்கி போக சொல்றாங்க நினைச்சுக்கிட்டு அப்படியே பின்வாங்கிட்டாங்க. பின்வாங்கின உடனே கொஞ்ச தூரம் நடந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்துல இப்னு உமரை காணலையான்னு சொல்லிட்டு திரும்பி கொஞ்ச தூரம் பாக்குறாங்க. பின்னால வந்துட்டு இருக்காங்க. இப்னு உமர் இங்க வாப்பா. ஓடி வந்தாங்க. ஏன் பின்னால போன நீ? எதுக்கு பின்னால போன கேட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சி அப்படின்னு நீங்க தான் யார சொல்ல சொன்னீங்க, அதனாலதான் நான் பயந்து போய் என்னையதான் நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி போயிட்டேனோனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜன்னத்துல் பக்கியின் ஓரத்துல நான் வந்தேன், அந்த கபராளியினுடைய வேதனையை பார்த்தேன். கபூர்ல ஒருத்தர் படுத்து கிடக்கிறாரு, அவர் உலகத்துல ஏமாற்ற ஒரு போர்வை நரகத்தினாலான நெருப்பினாலான ஒரு போர்வையாக மாற்றப்பட்டவர் நீக்கப்பட்டிருக்கு. அவருடைய நாட்டம் தாங்க முடியாம தான் நான் சி என்று சொன்னேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல நம்ம ஒருத்தரை ஏமாற்றிட்டோம், அது நம்முடைய திறமை கிடைக்கிறோம். உலகத்துல ஏமாற்றின எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அனைத்தும் நாளை மறுமையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பாவகரமான பழிவாங்கலாக நாளை மறுமையில கொண்டு வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்துல ஒரு மனிதன் ஏமாத்தின பொருட்கள் இருக்கு பாருங்க, அந்த ஏமாத்தின பொருட்களை குறிப்பிட்டு ஒரு கொடி நடக்கும். அவன் நடந்து போகும்போதே தெரியுமா, அவனுக்கு பின்னால் ஒரு கொடி நடக்கும், அவனுக்கே தெரியாது. இவன் ஒரு ஊசியை ஏமாத்தினான், ஒரு நூல் கண்டை ஏமாத்தினான். ஊசியை ஏமாத்தினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சாதாரண ஊசியை ஏமாத்தினாலும் அதுவும் நாளை மறுமையிலே அடையாளமாக கொடியிலே எழுதப்பட்டிருக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். என்றால் சொத்துக்களை ஏமாத்துற எத்தனை பலே கில்லாடிகள் நம்மகிட்ட இருக்கிறாங்க. தொப்பி போடுறதுல ஒன்னா நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. தொப்பினா என்ன? இரும்பு தொப்பி. சில ஊர்கள்ல இரும்பு தொப்பி குடும்பம் ஒரு குடும்பம் இருக்கு. காரணம் என்னன்னா பெரிய சொத்தை ஏமாத்திருப்பாங்க, அதுக்கு பேரு இரும்பு தொப்பி. தொப்பி போட்டாங்க. நம்ம தொப்பியை ஒரு புனிதமா கருதுறோம், ஆனா இந்த ஏமாத்துறவங்களுக்கு பேரு தொப்பி அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துடலாம். காரணம் என்னன்னு சொன்னா ஏமாத்தினவே திறமசாலி. இது என்ன அநியாயம்? கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்துக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு சிகப்பு போர்வை எல்லா சஹாபாக்களுடைய கண்ணையும் உறுத்துனுச்சு. அந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனிமத்து பொருளை, இந்த போருக்கு போயிட்டு வந்த அந்த லாப பொருளை பங்கு வைக்கிறாங்க. அந்த சிகப்பு போர்வை காணல. உடனே சஹாபாக்கள் ரகசியமா பேசிக்கிட்டாங்களா, நமக்கெல்லாம் அந்த போர்வை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நபி அவர்களுக்கு தேவையா இருந்திருக்கும் போல, அதனால நபி அவர்கள் நம்மள்ட்ட எல்லாம் கேட்காம எடுத்திருப்பாங்க. அவங்க கேட்கணும் என்ன அவசியம் இருக்கு? நம்ம என்ன பிரியம் இல்லாம போயிட போறோம்? நபி எடுத்தாங்கன்னா சந்தோஷமா ஏற்றுதான் போறோம், அதனால நபி எடுத்திருப்பாங்க போல தெரியுது அப்படின்னு பேசிட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சா தெரியுமா? வரலாற்றுல ஒரு நபி யாரிடமும் அனுமதி பெறாமல் ஒரு பொருளை எடுத்தார் என்ற ஒரு விஷயம் உண்மைப்படுத்தப்பட்டால் அது நபியின் பரிசுத்தமான வாழ்க்கையின் களங்கம். அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். சூரத்து ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தில் 161வது வசனம், ஒமா கான லிநபியின் அய்யகுல் ومن يغل يأتي بما غل يوم القيامة ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. ஒரு நபி அடுத்தவர்களை மோசடி செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அல்லாஹ் சொல்றான், நபி ஏமாத்தல, நபி அந்த போர்வை எடுக்கல, நபி ஏமாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் விரும்பினால் உதவுகளை எல்லாம் தங்கமாக்கி கொடுத்துரும். அப்படிப்பட்ட நபி ஒரு போர்வை எடுத்து ஒரு சீப்பான அவர்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? அதுக்கு அடுத்துதான் நமக்கு மெசேஜ் எல்லாம் சொல்றான். ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் யாராவது ஒருவரை மோசடி செய்தால் எத்திபிமா வல்லை உமக்கியமா, நாளை மறுமையிலே அவன் மோசடி செய்த பொருளை சுமந்து வருவான். அவன் அப்படி அடையாளப்படுத்த இந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு பொருளை ஏமாற்றான் அப்படிங்கிற மாதிரியான மோசடி பொருட்களை சுமந்து வரக்கூடிய நிலையில் தான் சும்மத்து ஒப்பா குழு நப்சி மாக்கசபத்துவம். அவர்கள் செய்த ஒவ்வொரு ஆத்மாவும் செய்த செயல்களுக்கு அங்கே தீர்ப்பு வழங்கப்படும், கூலி வழங்கப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நமக்கு சொல்லித் தர்றான். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம், விஷயங்கள் எல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், எந்த நிலையிலும் யாரையும் ஏமாற்றிவிடக் கூடாது. வலா தகுல்லில் ஹாயின கஸீமா,
அல்லாஹ் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்தை ஹஜ்ரத் அவர்கள் அழகா ஓதுறாங்க. வலா தகுல் லில் ஹாயின ஹஸீமா, நம்ம ஏமாத்தல. ஒரு பங்காளி ஏமாத்துறான், இவர் பஞ்சாயத்துக்கு போறாரு, அண்ணன் தானப்பா விட்டு கொடுத்துருப்பா, அவர் நல்ல மனுஷன், இப்படி சொல்லாதீங்க. ஒரு தப்பு பண்ணக்கூடியவனுக்கு, நீ ஏமாற்றக்கூடியவனுக்கு, மோசடி செய்யக்கூடியவனுக்கு துணையாக இருக்காதீர்கள். அப்படி நீ செஞ்சிருந்தா நீ அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளு. நல்லா சொல்ல நடக்குதா இல்லையா? நம்ம குடும்பங்கள்ல நடக்குதா இல்லையா? நமக்கு வேண்டியவன் அப்படிங்கிறதுனால, வேண்டியவன் என்பதற்காக வேண்டி அவனுக்கு சப்போர்ட்டா பேசி இன்னொருத்தர் அநியாயம் பண்றோமே, நாளைக்கு மறுமைன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அல்லாஹ் நம்மள நீதிமன்றத்தில் கேட்பான்ல. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிற, இது நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம். ஹதீஸுல் முஃப்லிஸ், முஃப்லிஸினுடைய ஹதீஸ் அடிக்கடி சொல்லணும். இந்த ஹதீஸ் இந்த காலத்தினுடைய மக்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நாளை மறுமையிலே மலை போல் நன்மைகளை குவித்துக் கொண்டு ஒரு மனிதன் வருவான். அந்த மனிதன் நினைப்பான், இந்த நன்மையினால் நிச்சயமா நமக்கு தோல்வியே இல்லை, சொர்க்கத்துக்கு நேரா போயிடலாம் நினைப்பான். அந்த நேரத்துல இவன் இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு மனிதன் ஓடி வருவான், இறைவா உலகத்துல இவன் என்னுடைய சொத்தை பறிச்சுக்கிட்டான் அப்படிமா. இங்க எதுவும் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையப்பா, சரி அவன் நன்மை எடுத்து எனக்கு கொடு, எனக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த நன்மையை எடுத்து கொஞ்சம் கொடுப்பான். அல்லாஹ் உலகத்துல இவன் என்னை திட்டான், அந்த நன்மையிலிருந்து இன்னும் கொஞ்சத்தை எடுத்து கொடுப்பான். உலகத்துல என்னை அடிஷ்டான அந்த நன்மையிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து கொடுப்பான். வாதிகள் வழக்கு தொடர்ந்து அல்லாஹ்ட்ட வந்து முறையிட மலை போல் குவிந்திருந்த நன்மைகள்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எல்லாரும் அல்லாஹ் கொடுப்பான். எல்லாம் காலியாயிடும். மலை போட்டு குவிந்திருந்த நன்மை எல்லாம் காலியாயிடும். காலியானதுக்கு பின்னால் இன்னொரு வருவான், இறைவா என்னை உலகத்துல இப்படி ஒரு அநியாயம் பண்ணான், கொடுக்கறது நன்மை இல்லையப்பா. அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அவன் உலகத்துல எத்தனை விஷயத்தை செஞ்சிருப்பான், மனுஷனாச்ச, எல்லா பக்கமும் குறுக்கு முத்தி தானே வேலை செய்யும். அவன் சொல்லுவான், அவன்கிட்ட கொடுக்க நன்மை இல்லாட்டி என்ன, என்னிடத்துல கொடுக்க நிறைய பாவம் இருக்கு, என்னுடைய பாவத்தை எடுத்து அவன்கிட்ட போடு, அது ஒரு ஈடு கட்டு அப்படின்னு உடனே இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு நல்லா சொல்லி என்ன செய்வான், இவனுடைய பாவத்தை தூக்கி இவன் மேல தூக்கி போட்டு இவனுடைய வழக்க சரி பண்ணுவான். கடைசியா இவன் நன்மையை வாங்கின இன்னொருத்த சொர்க்கத்துக்கு போவான். மலை போல் நன்மைகளை குவித்து வந்த அந்த மனிதன் உலகத்துல பல பேருக்கு அநியாயம் செய்ததால் தன்னுடைய நன்மைகள் அனைத்தையும் இணைந்து கடைசியாக நரகத்துக்கு போவான். அவன் தான் நாளை மறுமையினுடைய ஏழைகளின் பரம ஏழை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு ஏழையா நம்ம மாறலாமா? அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். எந்த வகையிலும் நம்முடைய உறவுகளை ஏமாற்றிவிடக்கூடாது, நம்முடைய பங்காளிகளை ஏமாற்றிவிடக்கூடாது, நம்முடைய தொழிலாளிகளை ஏமாற்றிவிடக்கூடாது, நம்முடைய முதலாளிகளை ஏமாற்றிவிடக்கூடாது, நம்முடைய பக்கத்து வீட்டாரை ஏமாற்றிவிடக்கூடாது. யாரை ஏமாற்றக்கூடிய நிலை இருந்தாலும் அவர்களை ஏமாற்றுவது என்பது நாம் ஏமாளிகள் என்பதனுடைய அர்த்தமா? நாளைக்கு மறுமையில நம்ம தான் ஏமாந்துவோம். எனவே அருமையான பெருமக்களே, இன்று பாகப்பிரிவினுடைய இந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, பங்காளி துரோகம் என்பது சாதாரணமானது அல்ல. இது இன்றோடு நின்று விடாது. நாம் எதை பங்காளியிடமிருந்து ஏமாற்றி எடுத்தோமோ நம்முடைய சந்ததிகள் உருவாக இருக்க மாட்டாங்க, அவனுடைய வாழ்க்கை நாசமா போயிடும். நம்ம பிள்ளைகள் நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணும்னு சொன்னா நம்ம சம்பாத்திய செஞ்சு வச்சிருக்கக்கூடிய சொத்துக்கள் பரிசுத்தமானதாக இருக்கும். அடுத்த பங்காளிகிட்ட இருந்து துரோகம் பண்ணி அதை சம்பாதிச்சு வச்சு நம்ம எவ்வளவு நேரம் வாங்குறோம், கபருக்கு எடுத்துட்டு போக முடியுமா? என்னதான் சம்பாதிச்சாலும் நம்ம கபூர்ல அடக்கப்பட்ட போது நமக்கு கிடைக்கக்கூடிய இடம் 6 அடி இடம். அது கூட கொஞ்ச நாள்ல தூண்டி எடுத்துருவாங்க, எலும்புல தூக்கி அள்ளி போட்டுருவாங்க. அடுத்த ஆளை கொண்டு என்ன செஞ்சுவாங்க, அடக்கம் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு அந்த குடும்பத்தாரெல்லாம் வந்து ஜியாரத்துக்கு வந்தா அந்த கபூருக்கு வேற ஒருத்தர் அடக்கம் பண்ணிப்பாங்க. நடக்குதா இல்லையா? இப்படி ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு குழிக்காக, ஒரு இடத்துக்காக, ஒரு உலகத்துக்காக அடுத்தவனை ஏமாற்றி பொழைக்கணுங்கிற ஒரு கேவலமான பழம் நமக்கு எதுக்கு? அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. நாளை மறுமையில எந்த வகையிலும் ஏமாற்றத்திற்குரியவர்களாகவும் இருள் மிகுந்தவர்களாகவும் ஆக்கிவிடாமல் அல்லாஹ் நேராக சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நர்பாக்கியத்திற்குரிய சீதவிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.